தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. கனிமொழி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு துணை ஜனாதிபதி இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் உயர்ந்த பதவி வருவதற்கு ஒரு வாய்ப்பு. ஆனா இன்றைக்கு திருமதி கனிமொழி அவர்கள் அவர் RSS சேர்ந்தவர். திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் RSS சேர்ந்தவர். அதனால நாங்க அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று இன்னைக்கு வெளியிட்டிருக்கார், செய்தி வெளியிட்டிருக்கார். திருமதி கனிமொழி அவர்களே, இதே 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தீங்க. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தது. அந்த காலகட்டத்தில் கோயம்புத்தூருடைய வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட்டணி சார்பா போட்டியிட்டார் பாரதிய ஜனதாவில். அப்போ திமுக பாரதிய ஜனதா கூட்டணி சார்பா மரியாதைக்குரிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இவருக்கு பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்தீங்களே, அப்பெல்லாம் ஒரு RSS தெரியலையா? சிந்திச்சு பாருங்க. அவர்களுக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வளைந்து கொடுத்து பொய்ய பேசி அவர்கள் அதை காரியத்தை சாதிக்க பார்ப்பார். அதே நேரத்தில் அவருக்கு மாற்று பிரச்சனை வருகிற பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க.